உலக மக்கள் தொகையில இஸ்லாம் வந்து முதலிடத்தை நோக்கி முன்னேறுதான். 2வது இடத்துல இன்னைக்கு இஸ்லாம் இருக்கு. முதல் இடத்துல கிறிஸ்தவமும், 2வது இடத்துல முஸ்லீமும் இருக்கிறாங்க. இது ரொம்ப பெருமையா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இஸ்லாம் தான் முன்னேறுதா? அதை யோசிச்சு பார்க்கணும். இஸ்லாம் தான் முன்னேறுதா, இல்லாட்ட இஸ்லாமிய பேர் வைத்தவர்கள் எல்லாம் முன்னேறாங்களா? அதை பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வட்டிக்கு வாங்கி திங்கிறவன் மறுமை நாள்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி எழுவான் அப்படி சொல்லியும், வட்டி பேய் பிடிச்ச அறையிற எத்தனை ஹாஜிகளுங்க இருக்கிறாங்க. மகர் கொடுத்து மனம் பிடிங்கன்னு நல்லா சொல்றான். இன்னைக்கு ஒரு அற்ப காசுக்காக ஆண்மை விற்கக்கூடிய ஆண்மகன் எத்தனை பேர் இங்க இருந்துட்டு இருக்கிறோம். மது அருந்தாங்க நல்லா சொல்றான். மாலை ஆனாலே மதுவோட பின்னாடி ஓடக்கூடிய எத்தனை பேர் நமக்கு இருந்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி போராமை சொல்றான். விறகு வந்து நெருப்பு திங்கிற மாதிரி, நெருப்பு விறகு திங்கிற மாதிரி போராமை மனுஷனை கொண்டுடும் சொல்றான். நம்ம போராமை பிடிச்சு அரைஞ்சிட்டு இருக்கிறோம். இப்படி இஸ்லாம் ஹலால்னு சொன்ன ஹராம் சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம ஹலால் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோமே, நாமெல்லாம் முஸ்லீம் தானா? முஸ்லீம் பேர் வச்சா மட்டும் நம்மளாம் முஸ்லீம் ஏற முடியுமா? உங்களை நானும் என்னையும் நீங்களும் குறை சொல்லிக்கிட்டே காலத்தை கலைஞ்சிட்டு இருக்கிறோமே, என்னைக்கு இந்த குறைகளை தவிர்த்து நம்ம தூயவளாக வாழ போறோம்? இதெல்லாம் யோசிச்சுட்டு உண்மையிலே இஸ்லாம் சொன்னபடி என்னைக்கு நம்ம வாழ்றோமோ அன்னைக்கு தான் நம்மளாம் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். உண்மையான இஸ்லாம் உலகத்துல முதலிடத்தை நோக்கி முன்னேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கியர்கள் போயிட்டோம்.